Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Elementary Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for plus 1 computer science for chapter 9 introduction to C++ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரல்ஸில் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லிட்ரல்ஸ் are mainly classified as 4 types for numeric constant, boolean constant, character constant, string constant. The numeric constant again to classify into 2 types, integer constant, real constant. ஸோ இதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் கான்ஸ்டன்ட்க்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட், அதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் லிட்ரல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூலியன் லிட்ரல்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஆப்ரேட்டர்னு சொன்னால் சிம்பிளாக அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை இப்போ எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் டூ எனி ஆப்ரேஷன். ஆப்ரேட்டர்ஸ் இல்லாமல் எந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த சிம்பிள்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு டூ சம் மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஃபைன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி அதை நோட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி அதை உங்களுக்கு சொல்லி நோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா, அது ஒரு சிம்பிள். ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிம்பிள் used to do some mathematical or logical operations are called as operators. The data items or values that the operators act upon are called as operands. Operand, define operand அப்படின்னு சொல்லி ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இங்கே இருந்தது இது வரல எழுந்துக்கோங்க, 1 மார்க் கொஸ்டினே அது கேட்கலாம். ஸோ அப்போ டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் values that the operators act upon are called as operand அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் சிம்பிளில் வச்சு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்குது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஆப்ரேட்டர்ஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ் ஈக்குவல் டு சிம்பிள் ஸ்லாஷ் டிவைட் எனி சிம்பிள்ஸ் ஆர் கால்டு ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஆப்ரேட்டரை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க போத் ஆப்ரண்ட்டுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போது 2 வேல்யூ ஆட் பண்ணுறோம், ஏங்கிற ஒரு வேல்யூ பிங்கிற ஒரு வேல்யூ 2 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஆர் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அங்கே என்ன நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் தேவை. ஸோ அது நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மெயின்லி கிளாசிஃபைட் ஆன் த பேசிக் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பேசிக் என்ன எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிக் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆப்பரண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் a unary operator, another one is a binary operators அப்படின்னு சொல்கிறாங்க. யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only one operator or require only one operand are used அப்படின்னு சொல்லலாம். அதான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா யூனரி ஆப்ரேட்டர்ஸ் require only one operand. பைனரி ஆப்ரேட்டர்ஸ் require 2 operands. பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதான் நம்ம என்ன சொல்ல முடியும்னா 2 operands அப்படின்னு சொல்லலாம். ஸோ require 2 operands. டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா require 3 operands. டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா require 3 operators அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ். இந்த பைனரி ஆப்ரேட்டரை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைனரி ஆப்ரேட்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம்.
C++ binary operators are classified as arithmetic operator, relational operators, logical operators, assignment operators, conditional operator. மொத்தம் டோட்டலாக என்ன பண்ணுவாங்கன்னா 5 types ஆஃப் என்னுடைய பைனரி ஆப்ரேட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒன் பை ஒன் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட், ஈக்குவல் டு அண்டு டிவிஷன், மாடுலஸ் இதெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் perform simple arithmetic operations like addition, subtraction, multiplication, division, etc. ஸோ இதுதான் நம்முடைய ப்ராசஸில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்க்கலாம். ஃபார் ஆடிங் a two value, subtract, multiply, divide and modulus value to calculate. Then after அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா the above maintained arithmetic operators are binary operators which require minimum of 2 operand. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேட்டரில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் 2 ஆப்ரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதான் சொல்கிறாங்க 2 ஆப்ரண்ட் இருந்ததுனா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அரித்மெட்டிக் ஆர் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ் இதெல்லாம் எப்படி மினிமம் 2 ஆப்ரண்ட் இருந்தால் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதான் அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் ரெண்டு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. An increment or decrement operator acts upon a single operand and returns a new value. These operators are unary operator அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனரி ஆப்ரேட்டர் எதில் அப்படின்னா an increment or decrement operator acts upon a single operand and returns a new value அப்படின்னு சொல்கிறாங்க. These operators are unary operator. The increment operator adds 1 to its operand and the decrement operator subtracts 1 from its operand. எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட், இது ஃப்ரீ இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் free increment is the same as x equal to x plus 1 is the same as x equal to x plus 1. It adds 1 to the present value of x. It adds 1 to the present value of x. x ஓட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ ஆட் பண்ணக்கூடியதான் இதில் கொடுத்துருக்காங்க. It adds 1 to the present value of x. Now x minus or minus x is the same as to x equal to x minus 1. X equal to x minus 1. It subtract from the present value of x. நம்மளுடைய வேல்யூவில் சப்ட்ராக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷனில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய வேல்யூவை நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அது இங்கே சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா the plus or minus operator can be placed either as prefix before or postfix or as a postfix after to a variable. With the prefix version, C++ performs the increment and decrement before using the operand. Relational operators, next one என்ன பார்த்தீங்கன்னா relational operators are used to determine the relationship between its operand. ஸோ என்னுடைய ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆப்ரண்ட் டு அனதர் ஆப்ரண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க.
when the relational operators are applied on two operands, the result will be a boolean value 1 or 0 to represent true or false respectively. True or false. இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the relational operators are applied on two operand, the results will be a boolean value. The relation operator என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, only applied on two operands, the results will be a boolean value 1 or 0 to represent true or false respectively. அதில் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 or 1 or 0 to represent true or false respectively. C++ provides 6 relational operators. அது ஒரு 1 mark question நோட் பண்ணிக்கோங்க. C++ provides 6 relational operator. என்னோட C++ எத்தனை ஆப்ரேட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 6 operators for in this operators. So first one பார்த்தீங்க அப்படின்னா greater than, less than, greater than or equal to, symbol பாருங்க, less than or equal to, then equal to. என்ன சார் நம்ம நார்மலாக ஈக்குவல் டு அப்படின்னா ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் தான் போடுவோம். ஆனால் பட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவல் டு, அதெல்லாம் 1 mark கொஷின் கேட்கலாம். விச் இஸ் ஈக்குவல் சிம்பிள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுங்கிறதுக்காக கேட்பாங்க. மேத்தமெட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஈக்குவல் சிம்பிள் போடுவோம். ஆனால் பட் நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு போடுவோம். அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then in the above examples, the operands A is compared with B and depending on the relation. என்னுடைய வேல்யூ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா comparison depending on the relation. Operand A is compared with B depending on the relation. The results will be either 1 or 0, 1 for true, 0 for false. நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி 0 அப்படின்னா ஃபால்ஸு, 1 அப்படின்னா ட்ரூ. ஆல் 6 ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸுக்கும் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பைனரி ஆப்ரேட்டர். ஒரு ஆப்ரேட்டர் நேம் கொடுத்துட்டு, அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் விச் ஆப்ரேட்டர் பிலாங் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் விச் ஆப்ரேட்டர் பிலாங் அப்படிங்கிறப்போ இந்த பைனரி ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். A logical operator is used to evaluate logical and relational expression. Logical and relational expression. The logical operator act upon the operands that are themselves are called logical expression. இது எப்படி பர்ஃபார்ம் ஆகும், எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆக்ட் அப்பான் த ஆப்பரண்ட்ஸ் தட் themselves called logical expression. Logical expression. C++ provide 3 logical operators. அதே மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். One is and, another one is operation, and or not. இந்த 3 தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the first one and அப்படிங்கிறத பார்க்கலாம். The logical and combines two different relational expression into one அப்படின்னு சொல்கிறாங்க. The logical and combine two different relations. இதில் என்ன பார்த்தீங்கன்னா 2 different relation values எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போ அந்த கம்பேரிஷன் ப்ராசஸில் நடக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்ட்டு 1 it returns 1 true அப்படின்னு சொல்கிறோம். if both expression are true, otherwise it returns 0. ட்ரூ அப்படின்னு என்னுடைய எக்ஸ்பிரஷன் ட்ரூ அப்படின்னு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் 1. if both expression are false, otherwise it return as true அப்படின்னு சொல்கிறாங்க. if both expression are true, otherwise it is false அப்படின்னு சொல்கிறோம். now அதுக்கு அடுத்தது பாருங்கள், or
the logical or combines two different relational expression into one. ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஜாயின் ஆகி எனக்கு என்ன பண்ணணும்னு ஒரே ப்ராசஸ் சேம் ப்ராசஸில் ஆரில் it turns one true if either one of the expression is true. It returns 0 false if both the expression are false. Not works on a single expression operand. It simplified negates or inverts the results value. If an operand expression is 1 true, this operator returns 0 false and vice versa அப்படின்னு சொல்றாங்க. After and or both are binary operators, whereas not is a unary operator. not என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா unary operator. both இது ரெண்டு என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a binary operator. not அப்படிங்கிறது என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா unary operator. Are you understand? நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 5 b ஈக்குவல் டு 6 c ஈக்குவல் டு 7 சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்னது assignment operator. What do you mean by assignment operator? So assignment operator is nothing but equal sign. Assignment operator is used to assign a value to a variable which is on the left hand side of assignment statement. Which is on the left hand side of assignment statement. Equal to is a commonly used as the assignment operator in all computer programming language. நம்மளுடைய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது எல்லாமே ப்ரோக்ராமிங்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. This operator copies the value at the right side. இது எங்கே இது ஒரு ஒன் மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ எங்கே காப்பி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க இந்த ரைட் சைட் ஆஃப் த ஆப்பரண்ட். லெஃப்ட் சைட் வேரியபிள் it also a binary operator. ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு பாருங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அசைன் எதுக்கு அசைன் பண்ணுவோம் a ஈக்குவல் டு 32. அப்போ இந்த வேல்யூ யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவுக்குரிய ஒரு வேல்யூ. தென் C++ use a different types of assignment operator. They are called shorthand assignment operator. C++ல ஒரு ஆப்ரேட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா shorthand assignment operator அப்படின்னு சொல்கிறாங்க. எது எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா plus equal to addition assignment, subtraction assignment. சேம் டூ ப்ராசஸை டன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அதில் இருக்குது. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட், டிவிஷன் அசைன்மெண்ட், மாடுலஸ் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் ஆப்ரேட்டர். தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா it's a conditional operator. In C++ there is only one conditional operator. One mark ரொம்ப important, underline பண்ணிக்கோங்க. 1 mark question. So is a conditional operator which is also known as ternary operator. This operator is used as an alternative to if else control statement. We will learn more about this operator in later chapter along with if else structure அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் எலாபரேட்டாக எங்கே ஸ்டடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த if else சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதர் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ரைட் அபவுட் அதர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ரைட் ஆப்ரேட்டரில் என்னென்ன இருக்குது, அதர் ஆப்ரேட்டர் என்னென்ன இருக்குன்னா த கமா ஆப்ரேட்டர், சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், பாயிண்டர். ஸோ இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இது என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம். Comma is an operator in C++ used to string together several expressions. The group of expressions separated by comma is evaluated from left to right அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா size of, this is called as compile time operator. It returns the size of a variable in bytes. The size of அப்படிங்கிறது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா it returns
the size of variable in bytes, size of variable in bytes. Pointer அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா pointer to a variable and address of, the pointer to variable and address of அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now அதுக்கடுத்து next operator என்னன்னு பார்த்தீங்கன்னா component selection. so direct component selector, indicate indirect component selector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. component selectionல 2 operator சொல்கிறாங்க, direct component selector, indirect component selector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. indirect component selector, class member operator, scope access resolution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. scope access resolution, difference pointer அப்படின்னு சொல்கிறாங்க. difference pointer. ஸோ இது மாதிரி எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸ் வி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ கிளாஸ் மெம்பர் ஆப்ரேட்டருக்கு சிம்பிள் விச் இஸ் அ கிளாஸ் மெம்பர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போ அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பாயிண்டர் டு எ கிளாஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு என்ன சார்? ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குது? y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பி, y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இன் அடிஷனாக பர்ஃபார்ம் பண்ணுவோம். இன்கேஸ் நான் இங்கே கொடுத்துருக்கு சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் ஆட் ஆப்ரேஷன், மல்டிப்ளை ஆப்ரேஷன், டிவைட், ஸ்கொயர் இது மாதிரி வருது அப்படிங்கிறப்போ அதில் எந்த ஆப்ரேஷனை ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, என்ன ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணி வைக்கிறது, அதுதான் அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஆப்ரேட்டர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ், த ஆப்பரண்ட்ஸ் அண்ட் த ஆப்ரேட்டர் ஆர் grouped in a specific logic way for evolution அப்படின்னு சொல்கிறாங்க. specific logical way for evolution. ஸோ இப்போ என்னுடைய ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் வைஸ் குரூப் வைஸ் ஸ்பெசிஃபிக் லாஜிக்கலாக வே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவாலுவேட் ப்ராசஸ் பண்ணுறோம். திஸ் லாஜிக்கல் குரூப்பிங் இஸ் கால்ட் ஆஸ் அசோசியன். இது ஒரு 2 மார்க் கொஷின்ப்பா. இது வந்து அசோசியன், டிஃபைன் அசோசியன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டிஃபைன் அசோசியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அசோசியன் அப்படிங்கிறது என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, நவ் அதுக்கடுத்தது பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். என்னுடைய ஆப்ரேட்டர் எப்படி ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸில் எக்ஸிக்யூட் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆப்ரேட்டருடைய நேம் கொடுத்து அந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஹவ் இட் இஸ் பர்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹவ் இட் இஸ் பர்ஃபார்ம். ஸோ இந்த பர்ஃபார்மிங் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ரேட்டரை பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் டாப்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆட், சப்ட்ராக்ட், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, greater than or equal to, not equal to, logical and logical or, conditional operator. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்பிள் அசைன்மெண்ட், ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர், கமா ஆப்ரேட்டர் இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பஞ்சுவேட்டர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சுவேட்டர்ஸ். இந்த பஞ்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பஞ்சுவேட்டர்ஸ் மட்டும் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பஞ்சுவேட்டர்ஸ் ஆர் சிம்பிள் which are used as telemeters, while
constructing a C++ program, they are also called as separator. அப்படின்னு சொல்றோம். Punctuators as symbols which are used as a delimiter while constructing a C++ program. They are also called as separators. The following punctuators are used in C++. Most of these symbols are very similar to C and C++. இந்த பஞ்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய சி அண்டு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமில் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செப்ரேட்டாஸ் அப்படிங்கிறது எனக்கு உள்ளது தான். ஸோ இந்த செப்ரேட்டாஸில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கர்லி பிரேஸ் எதுக்காக அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரோக்ராமை பிளாக்கை டினோட் பண்ணுறதுக்காக. அதுதாங்க சொல்கிறாங்க ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ். ஸோ இண்டிகேட் த ஸ்டார்ட் அண்ட் த எண்ட் ஆஃப் பிளாக் கோடு. இது எது இண்டிகேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராமுடைய ஸ்டார்ட் அண்டு எண்டிங்கு. A block of code containing more than one executable statement. அதில் எப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா more than one executable statement இருக்கும். The statements together are called as compound statement. The statement are together the compound statement அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா parenthesis. Then the opening and closing parenthesis indicate function calls and function parameters. Indicates a function call and function parameters. இந்த எதுக்காக இந்த parenthesis யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா function call and function parameterக்காக இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது ஸ்கொயர் brackets indicate the single and multi-dimension arrays. இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய அரே ப்ராசஸ் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸ்கொயர் bracket சிங்கிள் அண்டு மல்டி டைமென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ஸ் ஃபங்க்ஷன் கால் ஆர் ஃபங்க்ஷன் பேராமீட்டர் இதை கொடுக்கறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து கம்மா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ செப்பரேட்டர் இன் எக்ஸ்ப்ரெஷன். ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் மோர் தென் நம்பர் அதை டினோட் பண்ணுறதுக்காக அந்த செப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன். ஸோ இந்த செமிகோலன் என்ன இருக்குது அப்படின்னு செமிகோலன் எதுக்காக அப்படின்னா எவரி எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் இன் C++ ஷுட் டெர்மினேட் வித் எ செமிகோலன். இந்த செமிகோலன் தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணோம். ஒவ்வொரு லைன் கம்ப்ளீட்டேஷன்லேயும் அந்த செமிகோலன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோலன் COLON கோலன். இட் இஸ் யூஸ்டு டு லேபிள் எ ஸ்டேட்மெண்ட். இஸ் யூஸ்டு டு லேபிள் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரைவேட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொரு லைன்லையும் இருக்கா. அதுக்கடுத்தது கோலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு லேபிள் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டினோட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரைவேட் இங்கே கோலன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோமா அது மாதிரி. ஸோ கமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய C++ ப்ரோக்ராமில் சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னா இந்த டபுள் கோட். மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னா இப்படி ஸ்டார் போட்டு அதுக்கு இடையில் கண்டென்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டார் தென் ஸ்லாஷ். ஸோ இது மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா. ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸை ஃபுல்லாக நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக இந்த பழைய புக்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் உங்களுக்கு என்னென்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பழைய புக்கில் இருக்குது, ஆனால் நியூ புக்கில் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர் இதெல்லாம் நியூ புக்கில் இல்லை. பழைய புக் வச்சு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் அதெல்லாம் நெகுலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி நியூ புக்கில் இருக்கிறது மட்டும் நீங்கள் கோ த்ரூ பண்ணால் போதும், பார்த்தீங்க அப்படின்னா போதும். ஸோ நியூ புக்கிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக எனக்கு பஞ்சுவேட்டாஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஆப்ரேட்டர். ஆனால் நம்மளுக்கு பழைய புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பழைய புக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ரேட்டரை கம்மியாக கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் 6 இருக்கும், இதில் நம்மளுக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ரிலேஷன் ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் 5 மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ஓல்டு புக்கில் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு இருக்குது. இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ஃபுல்லாக அந்த டாப்பிக்கே விட்டுருங்க.
பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் பிட்வைஸ் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற டாப்பிக்கே நம்மளுக்கு வேண்டாம். சரியா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா தரவாக படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபுல்லாக எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.